வணக்கம் மேம். வணக்கம். நீங்களும் அரசியல் களத்துல பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. பல வருஷமா வந்து காங்கிரஸ் கட்சியில நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ அரசியல்ல பெண்கள் என்ன மாதிரியான சவால்கள சந்திக்கிறாங்க அப்படின்றது, எல்லா துறைகளிலுமே பெண்களுக்கான சவால்கள் அப்படின்றது இருக்கதா செய்யுது. அத நான் மறுக்கல. இப்போ சமீபத்துல ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். மதுர் சத்யா சிபிஐ கட்சியில வந்து இருந்தாரு. அவரு நெறைய மேடைகள்ல, நெறைய டிபேட் ஷோஸ் எல்லா நானே மீடியாக்கள்லயும் நெறைய பேசியிருக்கிறாரு. ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் அவருடைய ஆமா. ஸ்பீச்சஸ். நான் இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன். ஸோ அவர் வந்து பாலியல் ரீதியாக பெண்களுக்கு தொந்தரவு குடுத்தாரு. பெண்கள ஹராஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினால கட்சியிலருந்து அவர விலக்கியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நெறைய பெண்களுக்கே வந்து ஷாக்கிங்கா இருக்கு. நெறைய பேருக்கு வந்து இவரு எக்ஸ்போஸ் ஆவாருன்னு தெரியும். ஆனா இந்த மாரி விஷயங்களுக்கு எப்படி எக்ஸ்போஸ் ஆனாரு அப்படின்ற மாதிரி நெறைய பேருக்கு அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு. ஸோ பெண்களுக்கு இந்த மாதிரியான வலைகளும் இருக்கு அப்படின்றத எங்களால இதன் மூலமா பார்க்க முடியுது. குறிப்பா அரசியல் தளத்துல. நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரியான டிஃபிகல்டீஸ் இருக்கு? நிச்சயமா பெண்கள் வந்து ஏன் டெமோக்ரசி கிடைச்சப்புறமும் இந்த 75 வருஷத்துல பாதி பெண்கள் வந்திருக்கணும்ல. பாதி சீஃப் மினிஸ்டர்ஸ், பாதி மினிஸ்டர்ஸ் வந்திருக்கணும்ல. ஏன் வரல? ம். அப்படிங்கிறதுல ஒரு பெரிய காரணம் இருக்கு. சில காரணங்கள் வந்து ரொம்ப பெருசாவும், ஸ்ட்ராங்காவும் இருக்கு. இன்னைக்குமே அந்த காரணங்களை தாண்டி வர முடியாம பெண்கள் ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு அரசியலுக்கு என்ன தேவையோ, அது எல்லாமே ஆண்கள்ட்ட தான் இருக்கு. ம். இப்ப வந்து நான் ஒரு பெண். நான் வந்து இந்த நாட்டுல இருக்க பல விஷயங்கள மாத்தணும்னு நெனைக்கிறேன். பெண்களுக்கா இருக்கட்டும், தலித் மக்களுக்கா இருக்கட்டும், ஏழை மக்களுக்கா இருக்கட்டும், இவங்க தலையெழுத்த மாத்தணும்னு நெனைக்கிறேன். அப்ப நான் அரசியலுக்கு வரணும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன ஆப்ஷன்னா, ஏதாவது அரசியல் கட்சியில சேரணும். இல்லையா? அரசியல் கட்சியில சேர்றேன் அப்படின்னா, எனக்கு அங்க என்ன அ எப்படி அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுது என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பைசா வேணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு சின்னதா ஒரு நிகழ்வு நடத்துறாங்க. இல்ல ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னா, அதுக்கான பைசா அப்படின்னு பார்த்தா, பெண்கள் ஏழைகளா தான் இருக்கோம். நாங்க இன்னைக்கும். ஆண்களோட கம்பேர் பண்ணோம்னா, பெண்களுடைய பங்கு சொத்தையும் ஆண்கள் தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த இடத்துல இருக்கிறோம். ஸோ அப்போ ஒரு ஆணை நம்பி வந்து ஒரு ஸ்பான்சர் ஒரு எதுனா ஒரு டீ, காஃபி வாங்கி குடுக்கறது, ஒரு சாப்பாடு இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இந்த மண்டபம் புடிச்சு குடுங்கன்னு ஆண்கள டிபெண்ட் பண்ணி கேட்கிற மாரி இருக்கு. அந்த இடத்துல போய் ஆண்கள்ட்ட கேட்கிற மாரி இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, டெசிஷன் மேக்கிங்ல ஆண்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு போஸ்டிங் குடுக்கணும், ஒரு பதவி குடுக்கணும்னாலும் சரி, அல்லது ஒரு தேர்தலுக்கான சீட்டு வாய்ப்பு குடுக்கணும்னாலும் சரி, எல்லாமே ஆண்கள் கையில தான் இருக்கு. முடிவெடுக்கும் இடம். அனைத்து கட்சிகளுமே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த பெண் வந்து வேற வழியே கிடையாது. அவ வந்து ஆண்கள் கிட்ட வந்து, "நான் இருக்கேன். நான் தகுதியானவள்." அப்படின்னு எனக்கு இந்த போஸ்டிங்க்கு குடுங்க. நான் தகுதியானவ. இந்த போஸ்டிங் குடுத்தா நான் இந்த மாரிலாம் வேலை செய்வேன். அப்படின்னு போய் ஆண்கிட்ட வந்து பேசி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த ஒரு இன்டராக்ஷன் தேவைப்படுது. அதுக்கு அடுத்தது வந்து அரசியல் கத்துக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அரசியல்ல வந்து இப்போ நமக்கு தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,50,000 பேர் வந்து லோக்கல் பாடி எலக்ஷன்ஸ்க்கே தேவை. கவுன்சிலர்ஸ், பஞ்சாயத்து, வார்டு மெம்பர் இவங்களே தேவை. இப்ப இந்த 1,50,000 பேர் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா, அவங்கள தயாரிக்கிறதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க வச்சிருக்கோம் நம்ம? இல்ல இல்லையா? ஸோ இப்ப வந்து என்ஜினியர் நமக்கு இத்தன லட்சம் என்ஜினியர் தேவைன்னா, இன்ஜினியரிங் காலேஜ கட்டி நம்ம அத பண்ணிக்கிறோம். டாக்டர் தேவைன்னா, டாக்டர கட்டி இது பண்ணிக்கிறோம். பிளம்பரு, ஃபிட்டர் எது தேவைனாலும் ஐடிஐன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன வச்சு அது வழியா நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு அரசியல்வாதிகள் ரொம்ப ரொம்ப தேவை. அதுவும் பெண் அரசியல்வாதிகள் அக்கறையாக, அன்பாக இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது இயற்கையாவே பெண்களுக்கு வந்து அந்த வீட்ட ஒரு அக்கறையா, அன்பா பார்த்துக்கக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கு. அத விட்டுட்டு போமாட்டாங்க. ஒரு ஸ்பெஷல் சைல்டே பொறக்கட்டுமே, ஆண்கள் விட்டுட்டு ஓடிருவாங்க. பெண்கள் விட்டுட்டு போமாட்டாங்க. ஸோ அப்ப அந்த மாரி ஒரு பொறுப்போட இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு, அரசியலுக்கான ரொம்ப தகுதி படைத்தவர்கள் நான் நெனைக்கிறேன். ஆண விட பெண்ணுக்கு தான் வந்து அரசியலுக்கு ரொம்ப தகுதி படைத்தவர்கள். அப்போ அப்படி இருக்கவங்களுக்கு, என்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சிருக்கோம்? எப்படி அவங்களுக்கு அரசியல் சொல்லிக் குடுக்க போறோம்? அப்படின்னு கேட்டா, அதுக்கான எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுமே நம்மகிட்ட கிடையாது. ஸோ இன்ஃபாக்ட் வந்து என்னுடைய சக்தி இயக்கமே நம்ம ராகுல் காந்தி தலைவர் வந்து ஆரம்பிச்சது, சக்தி அபியான்னு ஸ்டார்ட் பண்ணதே இதுக்காக தான். இந்த மாரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல அத உருவாக்கணும்னு சொல்லி தான் காங்கிரஸ்ல அதையே நாங்க உருவாக்கியிருக்கோம். ஸோ ஜென்ரலா அது வந்து அந்த மாரி இல்லாம இருக்கு. அப்போ என்ன ஆகுது? அரசியல கத்துக்கணும்னாலும் நாங்க ஆண்கள் கிட்ட தான் வேண்டியிருக்கு. "ஏய் இவங்க இது நல்லா பேசுறாங்களே! இப்படிலாம் நம்ம யோசிச்சு பார்த்தது இல்லையே!" அப்படின்னு சொல்லி, நம்ம தான் போய் அவங்க கிட்ட வான்னு வாய பொளந்து அவங்க பேசுறத வந்து கேட்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஆணின் கைக்குள்ள, ஆணினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள தான் நம்ம வர்ற மாதிரியான ஒரு சூழல்ல தான் அரசியல் உலகமே இருக்கு. இது அரசியல்ல மட்டும் கிடையாது. சினிமால அப்படிதான் இருக்கு. மத்த பல இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே முடிவெடுக்கும் இடம் ஆண்கிட்ட இருக்கு. ஏன்னா, பெரும்பான்மை சொத்து ஆண்கிட்ட இருக்கு. 90% ஆஃப் த ப்ராப்பர்ட்டீஸ் வந்து ஆண்கிட்ட தான் இருக்கு. அதனால எல்லாமே அவங்க தான் இனிஷியேட் பண்ணி எல்லாம் பண்றாங்க. நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு கேட்டு கேட்டு பண்ற மாரி தான் இருக்கு. நாலேட்ஜ்ன்னு வரும்பொழுது, பெண்கள் தான் நல்லா படிக்கிறாங்க. நல்ல தேர்வுல எழுதி நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய இடங்கள்ல பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ம். ஆனா பாலிடிக்ஸ்ன்னு வரும்போது ஆண்களுக்கு தான் வந்து அதிகம் தெரியும்.
இப்போ பொண்ணுங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் தெரியாது அப்படின்ற ஒரு பொது புத்தி வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கதான் செய்யுது. நாட்டு நடப்பு என்ன உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்ற அந்த கரெக்ட். கண்டிப்பா எல்லாருமே எல்லார் வீட்லயும் அப்படிதான் அத கேட்டு சொல்றாங்க. தான் நம்ம ம். வந்திருப்போம். ம். அப்படி இருக்கும்போது, ம். எப்படி அந்த ஃபேஸ் வந்துச்சு? எதனால வந்து பெண்களுக்கு வந்து நாட்டு நடப்பு தெரியாது அப்படின்ற ஒரு சூழல் வருது? ஏன்னா, அவங்களுக்கு அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்கள வந்து வெளியில எக்ஸ்போஸே ஆக விடுறது கிடையாது. உங்களுக்கு நாட்டு நடப்பு எப்படி தெரியும்? பல பேர்கிட்ட பேசுறது மூலமா தெரியும். ஒரு 7 வயசு பையன், 8 வயசு பையனாலும் அவன் பெரும்பாலான டைம் வீட்டுக்கு வெளிய இருக்கான். அப்ப பல பேர்கிட்ட பேசுறான். அப்போ ஒவ்வொருத்தருமே ஒரு லைப்ரரி மாதிரி. அவருடைய லைஃப்ல அவர் பல விஷயம் பார்த்திருப்பாரு, கேட்டிருப்பாரு, அனுபவிச்சிருப்பாரு. அத வந்து சொல்லுவாரு. அது யாரோ 2 பெரியவர்கள் பேசுறத ஆன்னு அந்த குழந்தை கேட்டுட்டு இருக்குல்ல, அப்ப கூட அது எக்ஸ்போஸ் ஆகுது. அது வாழ்க்கையில பல விஷயத்த கத்துக்குது. அந்த வாய்ப்பு பெண்ணுக்கு இருக்கா? அந்த வீட்ல இருக்கிற அதே 2 பேர், 3 பேர், 4 பேர தாண்டி, வெளியில போயி அந்த பொண்ணு வந்து எத்தன பேர்கிட்ட பேசுறதுக்கு, பழகுறதுக்கு இருக்கு. ம். நான் வந்து ஒரு 70 வயது பெண் கிட்ட கூட பல பேருக்கு, "உன் லைஃப் ஃபுல்லாம்மா நீ எத்தன பேர்கிட்ட பழகியிருக்க?" அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய கணவர் எத்தன பேர்கிட்ட பழகியிருக்காரோ, அத விட 100 மடங்கு குறைவானவங்கள்ட்ட தான் அந்த பெண் வந்து பேசியிருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னு சொன்னா. ஸோ அப்ப அப்படி அதுவும் மனசு விட்டு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் அப்படிலாம் நீங்க எவ்வளோ டீப்பர் இன்டராக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டா, விரல் விட்டு எண்ணிறலாம். அவ்வளோதான் இருக்காங்க. அப்போ எக்ஸ்போஸே ஆகாம இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல. நியூஸ் பேப்பர்ன்னா உனக்கு எதுக்கு நியூஸ் பேப்பர்? அப்படின்னு சொல்லி வருது இல்லையா? உனக்கு எதுக்கு நியூஸ் பேப்பர்? நீ எதுக்கு இதெல்லாம் பார்க்குற? அப்படின்னு என்னமோ அது சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு பார்வை இருக்கும்போது, இவங்க வந்து ஆர்வமா ஒரு நியூஸ் சேனல் பார்க்கிறதோ, நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ, அது வந்து யூ ஆர் நாட் த பெர்சன் டூ டூ திஸ் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏதாவது ஒண்ணு அந்த மாரி அந்த பொண்ணு பண்ணிறட்டுமே, உடனே வீட்ல இந்த வேலை இருக்கு பார்க்கலையா? உன் ம். குழந்தை அழுது பார்த்தியா? அத பார்த்தியா? இத பார்த்தியான்னு சொல்லிட்டு, அந்த பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ண ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுதான் உன்னோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கேட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க வீட்ல இருக்கவங்களே. அப்ப அவளுக்கு பெரிய எக்ஸ்போஷர் இல்ல. அப்ப ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க அரசியல் அப்படின்னு சொல்லி அவங்க வரும்போது, அவங்க இந்த மாரி ஆண்கள் கிட்ட இருந்து தான் அவங்க பேசி, இது பண்ணி கேட்டு அந்த மாரி பண்ண வேண்டியிருக்கு. அப்ப அவங்க பெண்களுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா மேம். இப்போ பெண்களுக்கான அரசியல் அப்படின்றது, இப்போ நாட்டுல நடக்கக்கூடிய அரசியல் அப்படின்றத தாண்டி, முதல்ல பெண்கள் வந்து தங்களை சுத்தி நடக்கக்கூடிய அரசியல தான் வந்து முதல்ல எல்லா பெண்களும் அறிஞ்சு, அதுல இருந்தா இப்போ சமீபத்துல இப்போ நீங்களும் கூட அப்படிதான் வந்து வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நிச்சயமா. வீட்ல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல, "நீ இத பண்ணாதன்னு" சொல்லும்போது, "நான் ஏன் இத பண்ணக்கூடாது?" அப்படின்ற அந்த கேள்வியில இருந்து தான் நம்ம முதல்ல வந்து நம்ம ரொம்ப தொடக்க சரி. புள்ளியே இருக்கு. ரொம்ப சரி. சோ அந்த சூழல்ல நம்ம வந்து ஏதோ ஒண்ணு அந்த 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 மாதிரியான பாயிண்ட்ல நம்ம ஏதோ ஒண்ணு லேர்ன் பண்றோம். இல்ல ஏதோ ஒண்ணு தவறாவே சொன்னாலும், "உனக்கெல்லாம் இது புரியாது. ம். உனக்கு இது தெரியாது" அப்படின்னு "உனக்கு இது தெரியாது. இத கத்துக்கோன்னு" சொல்றத விட, ம். "உனக்கெல்லாம் அது புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை கிடையாது" அப்படின்றது நெறைய பதில்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் நெறைய ரிசீவ் பண்றோம். ம். சோ அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்படி அவங்க சொல்றாங்க, "உனக்கு புரியாது, உனக்கு தெரியாது, வராது" அப்படின்லாம் அவங்க இது சொல்றாங்க. உனக்கானது இல்ல இது அப்படின்றது இருக்குல்ல. உனக்கானது இல்ல அப்படின்னு திரும்ப 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 சொல்லப்படப்படுது. இப்போ நாங்க எங்களுடைய சக்தி இயக்கத்துல, நாங்க வந்து நெறைய சக்தி கிளப்ஸ் கிரியேட் பண்றோம். 5, 5 பெண்கள் சேர்த்து சக்தி கிளப்ஸ் கிரியேட் பண்றோம். ஒரு 6 மாசம் இந்த ப்ராசஸ்ல ஒரு சாதாரண பெண்ண ம். நாங்க வந்து, "நீ நேர்மையா இருக்கியா? நீ உண்மையா மக்களுக்கு செய்யணும்னு நெனைக்கிறியா?" அப்படிங்கிற 2 கேள்விய மட்டும் கேட்டுட்டு, அவங்கள வந்து நாங்க எடுத்து அவங்கள வந்து பயிற்சி குடுக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு 6 மாசம் அ அவங்களுடைய எல்லாமே அவங்களுடைய இடத்துல தான் நடக்கும். பயிற்சி. அவங்க டிஸ்ட்ரிக்ட்ட தாண்டி மேபி ஒரு 6 மாசத்துல 1 வாட்டி, 2 வாட்டி வர தேவை இருக்கும். மத்தபடி அந்த இதுல வந்து அவங்க கிட்ட ஒரு 6 மாசம் கழிச்சு யாரோ கேட்குறாங்க. ஸோ அப்ப அவங்க சொல்றாங்க, "இந்த அக்கா வந்து இத பத்தி ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போது, இது என்னடா இது? இதெல்லாம் நமக்கு வராதே, புரியாதேன்னு தான் நான் நெனச்சேன். ஆனா 6 மாசம் கழிச்சு இப்ப நான் சொல்றேன். நான் நெறைய பெண்கள் கிட்ட நான் பேசியிருக்கேன். நான் சொல்றேன், பெ அ அரசியல் ஆசை இல்லாத பெண்ணே கிடையாது." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ ஓகே. எந்த பெண்ண வேணாலும் நீங்க கூப்பிட்டு, "அம்மா டாஸ்மாக் மூடணுமா?" அப்படின்னு கேளுங்க. "ஆமா, ஆமா மூடணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னம்மா இவ்ளோ மோசமா ஜாதி கொலைகள்லாம் நடக்குது, வெட்டி குத்திட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லி, "ஐயய்யோ! இதெல்லாம் நிறுத்தணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. "இதுக்கு எதனா பண்ணலாமா? வாங்க." வருவாங்க அவங்க. ம். தே ஆர் இன்ட்ரஸ்டட். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். சட்டசபையில 50% பெண்கள் இருந்தா டாஸ்மாக் வந்திருக்குமா? ம். வந்திருக்குமா? வாய்ப்பில்ல. 4,50,000 கோடி நமக்கு வந்து பட்ஜெட் இருக்கு. இவ்வளவு ஏழைகள், இவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில பெண்களா இருந்தா விட்டுருப்பாங்களா? ஒரு வீட்ல இருக்க இத்துணூண்டு பட்ஜெட்ல கூட, அந்த கடைசி குழந்தைக்கு, கடைசி ஆளுக்கு என்ன வேணுமோ, அந்த வயித்த நிரப்புறதுக்கான இதுல தானே பாக்குறாங்க. அப்போ அவ்ளோ குவாலிஃபைடுக்கு, மணி உனக்கு இது மேனேஜ்மென்ட் தெரியாது, ஸ்கில்ஸ். புரியாது, வராது அப்டின்னா, ஆல்ரெடி ஷி இஸ் குவாலிஃபைடு. ம். ஆல்ரெடி அந்த வீட்ல இருக்க ஃபினான்ஸ அவங்க மேனேஜ் பண்ணியிருக்காங்க. வீட்ல அன்பா, அக்கறையா எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, தனக்கு கெடுதலே பண்ணாலும் அந்த மாமனாரோ, மாமியாரோ யாரோ ஒருத்தர் வந்து அன்னைக்கு தான் இழுத்து போட்டு அடிச்சிருப்பான் புருஷன்.
பட் மறுநாளும் அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு வேணும் அப்படின்னு சொன்னா அதை உண்மையான அக்கறையோட செய்யக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பெண்கள் கிட்ட இருக்கு. இந்த எமோஷன் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. அக்கறை இருக்கு. இந்த அக்கறை தானே அப்ப அரசியல் என்றால் அக்கறை தானே. நீ வந்து 4 பேருக்கு பதிலா 400 பேரு மேல ஒரு 4 கோடி பேர் மேல அக்கறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா யூ ஆர் அ பொலிட்டிஷியன் இல்லையா? ஸோ தே ஆர் ஆல்ரெடி குவாலிஃபைடு. அப்போ உமன் ஆல்ரெடி அரசியலுக்கு தகுதியாக இருக்கும்போது பெண்கள் கிட்ட இருந்து தான் இந்த நாடு அரசியலை கத்துக்கணுமே ஒழிய உனக்கு இது தெரியாது, வராது, புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தள்ளி வைக்கிறது அப்படின்னு இருக்குல்ல. அதனாலதான் நம்ம நாடே இந்த நிலைமையில இருக்குன்னு நான் சொல்லுவேன். பாதி பெண்களை வந்து நம்ம முடிவெடுக்கும் இடத்தில் வைத்தாலே இங்க பல விஷயங்கள் மாறிடும். இதுல இந்த மதுர் சத்யா போன்ற ஆட்கள் ஒரு பெரிய டேஞ்சர். நான் சொல்றேன், அவர் என்ன அரசியல் பேசினாரோ பண்ணாரோ கட்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாரோ அதை விட அவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பெண்களை நீங்க அவரோட இடத்துல வைங்க. அந்த 10 பெண்களோ எத்தனை பெண்களோ அவங்க அதை விட நல்ல அரசியல் பண்ணியிருப்பாங்க உங்க கட்சியில. ஆனா அவங்களுக்கு தான் இப்போ ஸ்பேஸே இல்லாம இந்த ஆண்கள் கையில எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் எங்களுடைய அரசியல் பயிற்சி கூட எந்த கட்சியுமே இல்லை, எந்த கட்சி வேணா இருங்க, உங்களை நாங்கள் ட்ரெயின் பண்றோம், உங்க கட்சியிலேயே கூட நீங்க இருந்துக்கோங்க அப்படின்னு நாங்க ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா பெண்களே அரசியல் பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பேஸே இல்லை. சரி மேம், இப்போ ஸ்பேஸே இல்ல அப்படின்றதா சொல்றீங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடையாது. அரசியல் படுத்தணும் அப்படின்றது ஆனா அவசியமான ஒண்ணா இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இங்க ஆண்கள் கிட்ட தான் போய் கேட்டுக்க மாதிரி இருக்கு. இப்போ நீங்க இந்த நபரே எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே வந்து வியந்து நீங்க சொன்னீங்களே வாய் பொழந்து பார்த்துட்டு இருந்தாங்க, பாக்குறாங்க அப்படின்னு. அது ஆக்சுவலா ட்ரூ. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து இங்க அவருக்கு இவ்வளவு விஷயம் தெரியுதே அப்படின்னு போறாங்க. அந்த அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஐடியாலஜிக்கலா கரெக்டா இருக்குன்றப்போ அது அந்த பர்சன் தான் அப்படின்ற நம்பிக்கைக்குள்ள போயிடுறாங்க. இதை எப்படி முதல்ல ஐடென்டிஃபை பண்றது? அந்த நம்பகத்தன்மையை யார நம்பணும், யார நம்ப கூடாதுன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அத பத்தி சொல்லுங்க. அது வந்து உண்மையிலேயே பெரிய கேள்விதாங்க. வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்போஷரே இல்லாத அவங்கள வந்து ஒரு விக்டிம்ஸாவே நம்ம ரொம்ப வல்னரபிளாவே நம்ம அவங்கள வளர்த்து வச்சிருக்கோம். அதாவது யார் வேணா அவங்கள ஏமாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஏமாத்துறதுக்கு ரெடியான ஒரு பீஸாவே அவங்கள குடும்பத்திலேருந்து ஐயோ அங்க போகாதமா, ஐயோ இங்க போகாதமா, அவங்ககிட்ட பழகாத அப்படின்னு சொல்லியே நம்ம வளர்த்துறதுனால அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம தான் இருக்கு. அப்போ இப்போ இந்த சூழல்ல வந்து யாரை நம்புறது, இதெல்லாம் இந்த கேள்வி எல்லாமே வருது. ஸோ அதனால நான் என்ன சொல்வேன்னா, யூஸ் த இன்டர்நெட், யூஸ் த யூடியூப். எங்ககிட்ட வாங்க, நாங்க டைரக்டா சொல்லி கொடுக்குறோம். நீங்க எந்த கட்சியிலனா போய் அரசியல் பண்ணிக்கோங்க. ஒருவேளை எங்ககிட்ட வர முடியல அப்படின்னு சொன்னாக்க நீங்க யூடியூப் யூஸ் பண்ணிக்கோங்க. சாட் ஜிபிடி இது எல்லாமே அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. மதுர் சத்யா என்ன பேசுவார் அந்த மாதிரி 10 மடங்கு நல்லா அந்த புத்தகங்களே இப்போ இருக்குது. அந்த யூடியூப்ஸ் இதுல எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து கிடைக்குது. இது மட்டும் இல்ல அரசியல், வெறும் தியரி மட்டும் இல்ல அரசியல். மக்கள் கிட்ட போய் ஏழை மக்கள், எளிய மக்கள் அவங்களுடைய லைஃப்ல அவங்கள கிட்ட நம்ம பேசுறோம்ல, அவங்க பேசி கேட்கிறோம்ல, அதை விட பெரிய அரசியல் எதுவுமே கிடையாது. காந்தியை யாரு உருவாக்குனா, பெரியாரை யாரு உருவாக்குனா, அம்பேத்கரை யாரு உருவாக்குனா, நேரு யாரு உருவாக்குனா, எல்லாரும் இந்த நாட்டு மக்கள் தான் உருவாக்குனாங்க. இந்த நாட்டின் ஏழை மக்கள் தான் இவங்க அத்தனை பேரையும் உருவாக்குனாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய நேரத்தை அவங்க கிட்ட செலவழிச்சாங்க. போய் இவங்க எல்லாருக்கும் லெக்சர் அடிச்சிட்டு இல்ல, இவங்க போயிட்டு இவங்க எல்லாருக்கும் போய் லெக்சர் கொடுக்கல. பட் அவங்க பேசினதை இவங்க கேட்டாங்க. அப்போ எளிய மக்கள், ஏழை மக்களுக்காக தானே அரசியல்னே ஒண்ணு இருக்குது. அப்போ அவங்களுடைய கஷ்டங்களையும் வலிகளையும் அனுபவங்களையும் நம்ம கேட்க 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 அதை விட ஒரு சிறந்த அரசியல் எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு எந்த ஆண்கள் கிட்டேயும் போயிட்டு அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு தயவு செஞ்சு நம்பாதீங்க. அண்ட் எஸ்பெஷலி ஏதாவது செக்ஷுவலா அந்த மாதிரிலாம் தப்பாலாம் பேசினாங்கன்னா அந்த நிமிஷமே அவங்க பேசுற எந்த தத்துவத்துக்கும் அது எதிரானது. அவங்க செய்யக்கூடிய செயல் வந்து அவங்க பேசக்கூடிய எந்த தத்துவத்துக்கும் எதிரானது அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பெண்களாகிய நாம் நம்ம எல்லாரும் கைகோர்த்து ஒன்னா சேர்ந்தாலே இங்க ஒரு நல்ல அரசியலை பண்ணிடலாம். ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா மேம்? இப்போ முற்போக்கா பேசுறாங்க, பகுத்தறிவோட இருக்கிறாங்க, பெரியாரியம் பேசுறாங்க, அம்பேத்கரியம் பேசுறாங்க, எல்லா விதமான முற்போக்கான ஐடியாலஜிஸையும் பேசிட்டு பின்னாடி போய் அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பெண்களை வந்து அந்த மாதிரி நடத்த போறது கிடையாது. வெளியில வந்து இதெல்லாம் பேசினாதான் நம்மள மதிப்பாங்க, நம்மள அங்கீகரிப்பாங்க அப்படின்னு சொல்லி பொதுவெளியில அந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் நல்லா பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு மனைவி கிட்டயோ பிள்ளைங்க கிட்டயோ அந்த மாதிரி இல்லாத ஆண்கள் பல பேர் இருக்கிறாங்க. இப்போ அட்வொகேட்டா இருப்பாங்க. அது நீதி, இதுதான் நியாயம்னு தெரியும். ஆனா நீதி நியாயத்தோட தன்னுடைய வாழ்க்கையில நடத்துப்பாங்களான்னா நடக்க போறது கிடையாது. அம்பேத்கர் சாதி ஒழிப்புன்னு சொல்லுவாரு. ஆனா அதே சாதி ஒழிப்ப தன்னுடைய குடும்பத்தினர்கிட்ட சாதி பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் லாயர்ஸ் யாருமே வந்து சாதி பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாருமே வாய் வழியா மட்டும் தான் பேசுறாங்களே தவிர பின்னாடி அந்த மாதிரி யாரும் இருக்கிறது இல்ல.
அதுக்கு என்ன இது காரணம்? அதை எப்படி ரெண்டுத்துக்கும் ஐடென்டிஃபை பண்றது? இல்ல, இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கும் எனக்குமே நிறைய நம்ம வந்து நமக்குள்ள பாத்துக்கணும். ம். சோ வந்து காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி ஆம், எல்லாருமே வந்து வெளியில இருக்கதை மாத்தணும்னு பேசும்போது உன்னை மாத்திக்கோ, நம்மள மாத்திக்கணும் அப்படின்னு பேசினது வந்து காந்தி. மத்த அரசியலுக்கும் காந்தியுடைய அரசியலுக்கும் இருந்த மிக மிக பெரிய டிஃபரன்ஸ் இதுதான். மத்தவங்க வெளியில இருக்கிறது மாத்தினா எல்லாம் சரியாயிடும்னு பேசும்போது இவர் நம்மை நாமே மாற்றிக்கிட்டா எல்லாருமே மாறிடும் அப்படின்னு சொன்னாரு. ம். அவர் லைஃப் ஃபுல்லா அவர் பண்ணது வந்து தன்னை மாத்திக்கிறது தான். தன்னை மாத்த 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 தன்னை சுத்தி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருந்துச்சு. ம். சோ இப்போ அவர் என்ன தன்னை மாத்திக்கிட்டாரு? அவரு கூட தன்னுடைய மனைவி கிட்ட அவர் என்ன ஒருவரை அடிக்க கூட அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருடைய புத்தகத்துல அவர் எழுதியிருப்பாரு. காந்தி படம் அது வந்திருக்கு. அப்போ அப்புறமா ஐயோ நான் என்ன இவ்வளவு வயலண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறமா உட்காந்து ரியலைஸ் பண்ணி அவங்க மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்படியே அவர் தன்னை மாத்தி வராரு. அப்போ ஒரு இடத்துல போய் பார்க்கும்போது வந்து என்ன இவங்க இவ்வளோ கம்மியா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நான் என்னத்துக்கு இத்தனை பெரிய தலைப்பாயை கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் தன்னோட ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னை மாற்ற 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 அரசியலில் எல்லாமே மாத்திக்கிட்டே இருந்துச்சு. பட் இப்ப இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் மாத்தணும், அவன் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படிங்கிறதே தான் இருந்துச்சு. சம்வேர் நம்ம வந்து திரும்ப அந்த காந்தியுடைய பாதைக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கு. நமக்குள்ள எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒரு காலத்துல நான் ஒரு சாதியவாதியா இருந்திருக்கேன். சாதியவாதின்னு கூட சொல்ல முடியாது. எங்க குடும்பம் சாதியவாதியா இருந்துச்சு. அத எனக்கு எதிர்க்க தெரியல, ஒண்ணும் தெரியல. நான் அது சரின்னு நெனச்சேன். அப்படியெல்லாம் இருந்திருக்கேன். ஒரு காலத்துல நான் சாதி பெருமைலாம் கூட பேசியிருக்கேன். ரைட்? ஸோ இப்ப வந்து அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய தெரிய பாக்க அது அது சாதியால் ஒடுக்கப்பட்ட மக்களுடன் பழக பழக தான் எனக்கு வந்து ஐய்யய்யோ! நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியுது. ஸோ அந்த மாரி எல்லார்கிட்டயும் தப்பு இருக்கு. உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு. இந்த நிமிஷம் என்கிட்ட 1008 தப்பு இருக்கு நிச்சயமா. ம். அது நான் பாக்க தான் நான் அப்படியே வந்து ஒரு ரிஃபைன்டான ஒரு ஹியூமன் பீயிங்கா நான் மாற முடியும். ஸோ அரசியல்வாதிகள் ஆஃப் ஆல் த பீப்பிள் நமக்குள்ள நம்ம பாத்துக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட்டு இது. ஐ திங்க் ஈவன் பீப்பிள் கூட சாதாரண பீப்பிள் கூட நம்ம வந்து அவன் ஜாதி பத்தி பேசிட்டான், அவன் இத பத்தி பேசிட்டான் எல்லாம் நம்ம சொல்றோம். பட் நம்ம குடும்பங்கள்ல நம்ம வந்து சாதி மாரி கல்யாணம் பண்றோமா? ம். நம்ம குடும்பங்கள்ல ஒரு காதல் கல்யாணம் வரும்போது, அந்த இன்னொரு பையனோ, பொண்ணோ என்ன சாதி அப்படின்னு கேட்காம இருக்கோமா? அல்லது என்ன வர்க்கம்னு கேட்காம இருக்கோமா? இதையெல்லாம் நம்ம வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். இல்லையா? ஸோ இது எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் கீழ இருக்கிற வரைக்கும் எனக்கு சமத்துவம் வேணும். நான் மேல இருக்கும்போது எனக்கு சமத்துவம் வேண்டாம். இத தான் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்றோம் கிட்டத்தட்ட. ம். ஸோ நம்ம ஒவ்வொருத்தருமே குற்றவாளியா தான் இங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு காரணம் வந்து நம்மளோட நேச்சர் கிடையாது. ஒரு குழந்தையா நம்ம எல்லாரையும் சமமா தான் பார்க்குறோம், எல்லாரையும் அன்பா தான் பார்க்குறோம். ஒரு குழந்தை எப்படி இருக்கு? எல்லார்கிட்டயும் அன்பா தான் இருக்கு. ஆனா வளர வளர நம்மளுடைய குடும்பங்கள் நம்மள தப்பா தான் வளர்க்குது. சாதிய சொல்லிக் குடுக்குது, ஆணாதிக்கத்த சொல்லிக் குடுக்குது. ஒவ்வொரு வீடுமே வந்து சொல்லிக் குடுக்குது. ஒவ்வொரு வீட்லயுமே வந்து காசு இருந்தா அந்த வீட்டுக்குள்ள இருக்க மெம்பரையே காசு இருந்தா ஒரு மாரி ந ந நடத்துது. காசு இல்லன்னா ஒரு மாரி நடத்துது. ஒரு தம்பியோ, அண்ணனோ இல்லது அக்காவோ, தங்கச்சியோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல யாரு ஹையஸ்ட் ஏர்னிங்கோ அவங்கள தான் அந்த குடும்பமே மதிக்குது. அவங்க அம்மா, அப்பாவே மதிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாரி இன்னொருத்தர் ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு நம்ம ஏன் ஒரு ரீசன் வைக்கிறோம்? நீ சம்பாதிச்சா, நீ இந்த சாதியில இருந்தா, நீ அழகா இருந்தா, நீ இப்படியெல்லாம் பண்ணா நான் உன்னை மதிப்பேன். இல்லன்னா நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு இன்னொருத்தரை மதிக்கிறதுக்கு காசா பணமா என்ன நமக்கு செலவாகுது? பட் நம்ம ஏன் அந்த கண்டிஷன்ஸை போட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி நம்ம குடும்பங்கள்ல ஏனோ நம்ம அப்படி கட்டமைப்பு இருக்கிறதுனால நம்ம தப்பா தான் வளர்க்கப்பட்டிருக்கோங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும் நம்ம ஒவ்வொருத்தரும். இங்க இருந்து தான் நம்ம வந்து அதுக்கு அடுத்தது நம்ம வந்து வர வேண்டிய அவசியம் இருக்கு. நிறைய தகவல்களை எங்ககிட்ட பேசுனீங்க. விமென் சேஃப்டி பாலிடிக்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றத எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. விமென் சேஃப்டின்னு வரும்பொழுது இப்ப எல்லா கட்சிகளும் அதே மாதிரி தான் இருக்காங்களா? அத பத்தி சொல்லுங்க மேம். எல்லா கட்சிகளுமா அப்படின்னு கேட்டா எல்லா கட்சியிலயுமே நிச்சயமா இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா ப்ரௌட்லி காங்கிரஸ்ல கம்பேரிட்டிவ்லி மச் 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 லெஸ். ம். ஐ எம் நாட் சேயிங் இட் இஸ் அ பியூர் பார்ட்டி, பட் கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் மச் மச் லெஸ். ம். பெண்கள் வந்து நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் என் கட்சியில அந்த மாதிரி எதுவுமே நானும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. என்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய பெண்களோட தான் நான் முழுக்க முழுக்க இது பண்ணிருக்கேன். அந்த மாதிரி நாங்க ஃபேஸ் பண்ணது கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே எதுனா 1, 2 இருந்தா கூட நம்ம அடுத்த லெவல்ல அந்த லீடர்ஸ் கிட்ட எடுத்துட்டு போனோம்னா கம்ப்ளீட்டா அவங்க வந்து நம்ம பக்கம் தான் நிப்பாங்க. பெண்கள் பக்கம் தான் நிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அந்த மாதிரி தான் ஆக்ஷன் எடுத்தாங்க. ரொம்ப பாராட்டுறேன் நான் அத. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்த உடனே அவங்க அந்த பெண்ணுக்கு சாதகமா பெண்ணின் பக்கம் நின்றுருக்காங்க இல்லையா? அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். நான் என்னோட ட்விட்டர்லயும் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து ஹேட்ஸ் ஆஃப்.
இப்படிதான் இருக்கணும். ஒரு கட்சி அப்படிங்கிறது எப்பவுமே அப்ரெஸ்ட் கூட தான் இருக்கணும். ஒடுக்கப்பட்டவர் கூட தான் இருக்கணும். அது பெண்ணா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், தலித்தா இருக்கட்டும். அவங்க கூட தான் நிக்கணும். அத வந்து அவங்க ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு தேதிக்கு பார்த்தோம்னா, நான் நெறைய கட்சியில இருக்கக்கூடிய பெண்களோட பழகிட்டே தான் இருக்கேன். அ பெரிய பெரிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட கூட இந்த பிரச்சனை இருக்கு. ம். அது மாதிரி வெளிய வரல. பட் ம். ஸ்டில் வந்து இந்த மாதிரியான பெண்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, தவறாக நடத்துறது, தவறான ஃபேவர்ஸ் வந்து கேட்கறது. யாரு ஃபேவர்ஸ் அந்த மாரி பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து பதவிகள் குடுக்கறது, பொறுப்புகள் குடுக்கறது, ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுக்கறது. இந்த மாதிரி இருக்குது. எல்லா கட்சியிலயுமே இருக்குது. எங்களுடைய கட்சியில கம்பேரிங்லி மச் லெஸ். இதுல இன்னும் கொடுமை என்னன்னா, இது ஏதோ தமிழ்நாட்டுல நடக்குது, இங்க நடக்குது அப்படிலாம் கிடையாது. இந்திய அரசியலும் இப்படிதான் இருக்குது. உலக அரசியல் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஆமா. உலகத்தின் மாபெரும் தலைவர்கள், பெரிய பெரிய டெசிஷன் மேக்கர்ஸ், இவங்க வந்து கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை டிசைட் பண்றாங்கன்னு இருக்கக்கூடியவங்களுடைய தராதரம் எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இவங்க வந்து இவங்களெல்லாம் நம்பி நம்ம எப்படி வாழ்றது அப்படின்னே தெரியல. ஸோ இது வந்து பெண்களுக்கான ஒரு மாபெரும் புரட்சியாக நம்ம வந்து கிளர்ந்து எழுந்தே ஆக வேண்டும். அது வந்து இப்ப நம்ம பெண்கள் வந்து நம்ம எல்லாரும் ஒண்ணா கைகோர்த்து நம்ம ஒரு சாலிட் ஃபோர்ஸா இந்த நாட்டுல 70 கோடி பெண்கள் இருக்கிறோம். தமிழ்நாட்டுல 4 கோடி பெண்கள் இருக்கிறோம். நம்ம ஒண்ணும் சாதாரண நம்பர் கிடையாது. நம்ம மைனாரிட்டி கிடையாது. நம்ம தான் மெஜாரிட்டி. வோட்டர்ஸ்ல பார்த்தோம்னா பெண்கள் தான் அதிகம் ஓட்டு போடுறாங்க. ஸோ நம்மளோட அந்த நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம எடுத்து முடிவெடுக்கும் இடங்களில் ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வர்றதுக்கான எல்லா வேலையும் நம்ம செஞ்சாதான் நமக்கும் நல்ல லைஃப் இருக்கும், நம்ம பிள்ளை குட்டிக்கும் நல்ல லைஃப் இருக்கும். நம்ம இல்லாட்டி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மன்னர்கள் கிட்ட போயிட்டு நம்ம பிள்ளைங்களையும் லைஃபையும் கொடுத்துட்டு இருக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.